இருக்கு இல்லையா கலகம் ஒண்ணு ஏற்பட்டு போச்சு. கலகம் ஒண்ணு ஏற்பட்டு போச்சு. அன்று நான் சொன்ன பாரு, அதே எல்லாம் அதே இடத்துல இருந்து இன்றும் கலகம் ஏவப்பட்டிருக்கு. இப்பவும் நான் தான் சொல்றேன், அப்பவும் நான் தான் சொல்றேன், எப்பவும் நான் தான் சொல்லுவேன். நான் மாத்தி சொல்ல மாட்டேன். அப்படி கலகம் அப்படி ஏவி விட்டு ஏவப்பட்டதுனால கலகம் ஏற்பட்டு போச்சு. என் புள்ள எல்லையில புரியுதா? அதனால கலங்கம் சுமத்தப்படுற நிலைமையில என் புள்ள இன்னைக்கு அமர்ந்து வேதனையோட உட்கார்ந்துருக்கான். கலங்கமும் சுமத்தியாச்சு, கலங்கமும் சுமத்தியாச்சு. அதுக்கு இப்ப பாட்டை என்ன செய்யணும் தான் நான் கேட்டேன். நேற்று என்ன நடந்தது? நேற்று வந்தாங்க, கலகம் இன்னும் முடியல. அதான் நான் சொல்லி வரேன் மீண்டும். கலகம் தொடருது, கலங்கம் சுமத்திட்டாங்க. என் பிள்ளைய பலியாட ஆக்குறாங்க, தலையை சாய்க்கணும்னு நினைக்கிறாங்க, பழி சுமத்திட்டாங்கிறேன் நான். இதுதான் கலகம் தொடர்ந்துகிட்டே வருது. அதுக்கு நான் என்ன தீர்வு கொடுக்கணும்னு தான் கேட்கிறேன். நிரந்தர தீர்வு. அதுக்கு நான் கடந்த முறை என் பிள்ளைகிட்ட கேட்டேன், உசுரை எடுக்கணுமா முடக்கம் பண்ணுமான்னு கேட்டேன். இதே வாசல்ல கேட்டேன். அதுக்கு நீ பார்த்து எதுவும் செய் அப்படின்ட்டு போயிட்டான். அதுக்கு நான் சொன்னேன், என் புள்ள ஒன்ன போல அவனும் என் புள்ள, ஒரு முறை இருமுறை நான் கால அவகாசம் கொடுத்து பாக்குறேன். அப்படி அதுல ஒத்து வர்ற மாதிரி இல்லங்கிற பட்சத்துல நான் உசுர எடுக்க மாட்டேன்டா, முடக்கம் பண்ணி உன் வேதனையை தீர்த்து கொடுத்துறேன், உன் கலங்கத்தை தீர்வு பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னேன். இப்ப என்ன வேணும்? கலகம் நான் இன்னும் ஒரு முறை 2 முறை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன். கொடுக்க முடியாத பட்சத்துல நான் சத்தியமா முடக்கம் பண்ணி காட்டேன். உன் கலகத்தையும் தீர்த்து கொடுத்துருவேன். இனி எக்காலத்துல வர்ற மாதிரி நடத்த மாட்டேன். வேற நேற்று இல்ல பேராண்டி, அது கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு மேலவே இருக்கு. இன்னமும் என் பிள்ளை என்ன உடச்சு சொல்றேன், என் பிள்ளை குடும்பத்தை சாய்க்கணும், இல்ல ஒரு உசுறு எடுக்கணும், இல்ல ஒரு உசுரை எடுக்கணுங்கிற வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அன்றும் சொல்றேன், இன்றும் சொல்றேன், என் பிள்ளைய எந்த வேலைப்பாடு வச்சாலும் நான் தொட விட மாட்டேன். உறுதி நான் கொடுக்கிறேன். அவன் மறுப்பேன், எல்லைக்கு காவலா இருக்க கருப்பேன், நான் கொடுக்கிற நீதி, நான் கொடுத்த நீதி இது வரைக்கும் சோட போனதில்லை, இனிமேலும் சோட போக விட மாட்டேன். என்ன நம்பி என் வாசல் வந்து உட்கார்ந்த பிள்ளைக்கு எள்ளுக்கா முள்ள முடியாம இடகாத்து வீசாம நான் நீதி கொடுப்பேன். காரணமா இருக்கிறவனை நான் முடக்கம் பண்ணி காட்டுவேன். இனிமேல் உனக்கு எந்த ஒரு இடையூறுக்கும் வராம காட்டுவேன். இந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு தடவை சாயணும் 1, இந்த குடும்பத்துக்கு கலகம் ஏற்படுத்தணும் 2, என் புள்ள தலையை சாய்க்கணும் முக்கியமா 3. இது நடக்குது. இதுக்கு வேலைப்பாடே நடக்குது. நடந்தாலும் அவன் ஜாமி, அதாவது என் பிள்ளைகளோட தெய்வம், நமக்கு இது ஆகாது, எது செஞ்சாலும் வேலைக்கு ஆகாதுங்கிறது தெரிஞ்சிருந்தும் புத்தி, தான் புத்தி, சொல் புத்தி, சுய புத்தி இல்லாம கேட்பார் பேச்சு கேட்டு பொண்ணுக்கும் பொருளுக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு இன்று என் பிள்ளைய முடக்க பாக்குறாங்க. அதுல இருந்து நான் வெளியே கொண்டு வந்துருவேன். கால நேர அவகாசம் கேட்பேன், எத்தனை நாளைக்குள்ள எத்தனை மாசத்துக்குள்ள கேட்பேன். வரும் என்னோட ஆடி அமாவாசைக்குள்ள காரண காரியமா இருந்தவனை முடக்கம் பண்ணுவேன். அதுதான் உனக்கு நான் கொடுக்கிற அறிகுறி. அதுல இருந்து அதுக்கு இடையில மீண்டும் வர்றப்ப அதுக்கான சேதியை உனக்கு காட்டுவேன். அதுக்கான படத்தை நித்திரையில போட்டு நான் காட்டுவேன் என் பிள்ளைக்கு. எப்படி எங்க வேலைப்பாடு நடக்குது, யாரை வச்சு செய்யறாங்க, 3வது மனுஷன் எச்சப்பைய மட்டும் இல்ல, கழகத்துக்குள்ளே கரைக்குள்ளே கழகம் நடக்குதுங்கிறத நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன்னு சொல்றேன். என் பிள்ளைக்கு இன்னைக்கும் சொல்றேன், எதுவும் வராது, எதுவும் நடக்காது, நான் காவாந்து பண்ணுவேன். ஏன் குறைகள் இது சத்தியம். போதுமா? உன் தெய்வத்தை யாராலையும் கட்டி மறிக்க முடியாது. உன் தெய்வத்தை யாராலையும் கட்டி மறிக்க முடியாது. உன்னைய தலையை சாய்க்கணும்னு சொல்லி வந்த மாதிரி வேலைப்பாடு நடக்குதுங்க. அதுல இன்று உன்னைய காவாந்து பண்ணாம விட்டுட்டு போகல. ஒரு முறை 2 முறை வாய்ப்பு தர்றேன், நீ வேடிக்கை பாரு. நான் கால நேரம் வரப்ப கருவறுப்பேன்னு சொன்னல, அதேதான் அங்க நடக்குது. இன்று தாமதப்படுத்தினாலும் இன்னையில இருந்து 30 நாளைக்குள்ள மீண்டும் கூப்பிட்டு அழைச்ச 3.25 நாளைகளுக்கு தனிமூலையில இருந்து பேசு, நான் கேவடி பேச வைப்பேன். சத்தியம். போதுமா? இந்த உத்தரவாதம் என் கனியோட கொடுக்குறேன். உத்தரவாதம் நான் கொடுத்த கனியில இருக்கு. இங்க இருக்கு. நான் கொடுத்த கனி சாம்பல்ல எங்க இருக்கு உத்தரவாதம்? உனக்கு உத்தரவு நான் கொடுக்குறேன். சரியா? சந்தோஷம்.
முன்ன வச்ச காலை பின்ன வைக்காத. ஒன்னே இல்ல, உன் குடும்பத்தையும் எவனும் அப்படி வெட்டி வீழ்த்தவோ சாய்க்கவோ அசிங்க அவமானப்படுத்தவோ ஏச்சு பேச்சுக்கு ஆளாக்கவோ நான் விடமாட்டேன். என் குடங்க காப்பேன்னு சொன்ன நீதி மாறாம நான் காவந்து பண்ணேன். சத்தியம். வேறாண்டி எல்லையில வச்சு பாட்டெல்லாம் அழகு பார்த்து வர்றீங்க காலகாலமா. எந்த குறையும் வைக்கல, உழப்பு பொருளாதாரத்தையும் எதுவும் வைக்கல. அப்படி நீ 4 இடத்துக்கு போய் தலைநமுந்து சொல்ற சொல்லலை நான் அமர்றேன். சொல்லலையும் நான் அமர்ந்து நிக்கிறேன். வாசலுக்கு செஞ்ச நல்லது கெட்டது அப்படி விமர்சனமா செஞ்சது எல்லாத்துலயும் சோட இருந்ததா ஒரு காலத்துல கேள்வி வச்சேன். ஓராண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த வாசலை வச்சேன். இன்று அந்த தடையும் என் பிள்ளைக்கு இல்லை. அது குழப்புல எந்த சோடமும் இல்லை. அது என் கட்டுமலையில உன் பெண் தெய்வமும் நிக்குது, ஆணொன்னும் பெண்ணொன்னும் மாண்ட தெய்வமும் நிக்குது. உன் கட்டுமலையில நின்று பதில் சொல்லுது. அப்படி கூப்பிட்ட நேரத்துக்கு 3.25 நாளிகள சனி மூலையிலையும் நிலையில நின்று சொன்னது. இன்னைக்கு நான் பேசுறது பேசிக்கிட்டு தான் இருக்குது, ஆடுறது ஆடிக்கிட்டு தான் இருக்குது. சொன்ன சொல்லுக்கு நான் பழுது இல்லாம தான் நான் ஓட்டி கொடுத்துட்டு இருக்கேன். எங்க போனாலும் எந்த முகம் பார்த்தாலும் தங்க முகமா என் பிள்ளைய வாழ வைப்பேன். வேற என்ன வேணும்? என்ன நடக்குது அங்க சாமி கோயில்ல? என் பிள்ளைய ஒரு முறை கூட்டிட்டு வந்த, தொண்டு செய்யற பிள்ளைய கூட்டிட்டு வந்த தெரியுமா உன் வாசலுக்கு? அவனுக்கு நான் வழிமுறை சொல்லி வந்தேன் தெரியுமா? அந்த வழிமுறையை ஒழுங்கா நான் வரமுறையோட செஞ்சு வந்தான். அங்க ஒரு இடர்பாடு இருக்கு, காலம் நேரம் கர்மவனன்னு சொல்லிக்கிட்டு காரண காரியம் சொல்லிக்கிட்டு என் புள்ள அதை 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து வந்து விட்டுட்டான். விட்டுட்டு மீண்டும் கோரிக்கை ஏன் வாசல்ல அப்படி பாட்டை நான் இல்லாத நாள்ல வச்சான். பாட்டை நான் வந்து நீதி 10 பேத்துக்கு சொல்லாத நாள்ல வச்சான். அவன் எல்லையில இருந்து வச்சான். என்னடா அப்பா இப்படி நீதி கொடுத்தியே, வழிமுறை சொன்னேன். நான் வழிமுறையில கேட்டுக்கா சோதிச்சுக்க வழிமுறையில போனேன். ஆனா சில நேரங்கள்ல என்னை தொட்டு பேசி நல்லது கெட்டது சொல்லுது. சில நேரங்கள்ல மீண்டும் எனக்கு எவனோ முடக்கி போடுற மாதிரி தோணுது. அதுக்கு விடையிலான்னு இருந்த இடத்துல இருந்து கேட்டான். அதுக்கு அவனுக்கு நான் நித்திரையில தட்டி எழுப்பி நல்லது கெட்டது சொல்லி வந்தேன். அதை இன்னமும் அவன் சரிவர அவன் சுய புத்திக்கு வேலை செய்யாம சில நேரங்கள்ல எனக்கு ஆகாத வேலையில ஈடுபடலாம். அன்று எனக்கு ஆகாத வேலையில ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்த சேதி இருக்கு. என் புள்ள ஒன்னையும் வச்சுதான் சொல்லி நீதி வந்துச்சு. இன்று அதுலயே கொஞ்சம் சுணக்க ஏற்படுது. மீண்டும் ஒரு முறை என் வாசலுக்கு வர வை. வாசலை நான் பேர் வழங்க ஊர் வழங்க மீண்டும் வைக்கிறேன். செய்யலாமா வேணாமா? நான் முன்ன நிக்கட்டா வேணாமா? முன்ன வச்ச கால பின்ன வைக்காத. நீ போற இடமெல்லாம் எந்த முகம் பார்த்தாலும் தங்க முகம் பார்க்கறேன்னு இப்பதானே சொல்லி வந்தேன். தனித்தனியா உனக்கு நான் சொல்லணுமா? போய் அவங்களோட கூட நிக்க முடியுமா? கேள்வி. அவங்களோட நான் போய் கூட நிக்கலாமா? உனக்கு உரித்தான மரியாதையோட உனக்கு அழைப்பு சேதி வந்துருச்சு அழைப்பும் வரும். சரியா? இது சத்தியம். எவன் தடுத்தாலும் நீதி மாறாத பாட்டை கொடுத்த நீதி. சந்தோஷமா போலாம். ஆனா கரைக்குள்ள அன்று சொன்னது மாதிரி இளைய கரையில இருந்து ஒரு கலகம் ஏற்படுத்த ஆள் வரும். அதை நான் வெட்டி வீழ்த்துவேன் அன்று சொன்னேன். அன்று சொன்ன வார்த்தை இன்று நான் மாறி மாறி பேசல. வேடிக்கை பாரு, நடக்கும். நீ முன்ன வச்ச காரியத்தை தொடர்ந்து செய். நல்லபடியா நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வா.